வணக்கம் மாணவர்களே. நேற்று நாம் 4வது வகுப்பு மாணவர்களுக்குரிய 17வது பாடப்பகுதி பார்த்தோம். பக்கம் 112 உள்ளது பார்த்தோம். பாடத்தலைப்பு பசுவுக்கு கிடைத்த நீதி. மனுநீதி சோழன் அப்படிங்கிற மன்னன் அவனுடைய ஆட்சி காலத்தில் மக்களுக்கு எந்த வித குறையும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப முனைப்பாக இருந்தான். அப்போ அரண்மனையில் எல்லோரும் அமைச்சர்கள் எல்லோரும் அமர்ந்துட்டுருக்காங்க. தச்சர் ஒருத்தர் நீங்கள் சொன்ன வேலையை நான் முடிச்சுட்டேன், வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அமைச்சர்கிட்ட சொல்கிறாரு, மன்னர் இந்த மாதிரி நான் மக்கள் எந்த குறையும் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு நான் விருப்பப்படுறேன், அதனால் ஒரு ஆராய்ச்சி மணி அமைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அமைச்சர் கேட்குறாரு, பக்கம் 113 இன்றைக்கி அதனுடைய தொடர்ச்சி பார்க்கலாம். 113 அமைச்சர், ஆராய்ச்சி மணியா, அது எதற்கு மன்னா, அதை கொண்டு நீங்கள் எப்படி நீதி வழங்குவீர்கள் அப்படின்னு அமைச்சர் கேட்குறார். உடனே அரசர் சொல்கிறாரு, சொல்கிறேன் அமைச்சரே, நம் அரண்மனை வாயிலே கோவில் மணி போல் பெரியதொரு மணியை கட்டச் செய்துள்ளேன். குடிமக்கள் தங்களுக்கு ஏற்படும் குறைகளை உடனுக்குடன் தீர்த்து கொள்ள இந்த ஆராய்ச்சி மணியை பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அது எதுக்காக அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது அரண்மனை வாயில கோவில் மணி மாதிரி ஒரு பெரிய மணியை என்ன சொல்லியிருக்கேன், செஞ்சு கட்ட சொல்லியிருக்கேன். மக்களுக்கு என்ன குறைனாலும் இந்த மணியை அடித்து அவங்களுடைய குறையை என்ன பண்ணலாம், சொல்லி உடனே தீர்த்துக்கலாம். அப்படிங்கிறதுனால அந்த நோக்கத்துக்காக தான் என்ன செஞ்சுருக்கேன், ஆராய்ச்சி மணியை அமைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மன்னர் அமைச்சர்கிட்ட விளக்கம் கொடுக்குறார். உடனே அமைச்சர் கேட்குறாரு, அரசே, இதில் என்ன புதுமை, நீங்கள் தான் எந்த குறையும் மக்களுக்கு வைப்பதில்லையே, உடனே இதில் என்ன புதுமை இருக்குது, மக்கள் குறையே இல்லாமல் தானே உங்களுடைய ஆட்சி காலத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் கேட்குறார். உடனே மன்னர் சொல்கிறாரு, நீங்கள் சொல்வது உண்மையாக கூட இருக்கலாம், ஆனால் தங்கள் குறைகளை வெளிப்படையாக சொல்வதற்கு சிலர் தயங்கலாம் அல்லவா. மேலும் இந்த ஆராய்ச்சி மணியின் நோக்கமே உடனுக்குடன் நீதி வழங்குவதில் தான் உள்ளது. அது மட்டுமா, குடிமக்கள் எப்போது ஆராய்ச்சி மணியை ஒலித்தாலும் அவர்கள் முன் நானே ஓடோடி சென்று நிற்பேன், அவர்களின் மனக்குறையையும் உடனடியாக தீர்த்து வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மன்னர் சொல்கிறார். என்ன சொல்கிறாரு, நீங்கள் சொல்கிறது இதில் ஒன்றும் புதுமை இல்லை, எல்லாருமே நிறைவாக தான் இருக்கிறாங்க, எந்த குறையும் இல்லைன்னு சொல்கிறதுல உண்மை இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் சிலர் என்ன செய்வாங்க, நம்மளுடைய குறைய சொல்கிறதுக்கோ நம்மளுடைய பிரச்சனைகளை சொல்கிறதுக்கோ தயங்குவாங்க இல்லையா. அந்த மாதிரி மக்களுக்கு பயன்படக்கூடிய அளவில் தான் நான் என்ன செஞ்சுருக்கேன், இது வச்சுருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இந்த மணியை யார் எந்த நேரத்தில் அடித்தாலும் நானே என்ன செய்வேன், ஓடோடி போய் அவங்க முன்னாடி நின்று என்ன குறை என்ன ஏதுங்கிறத கேட்டு தீர்த்து வைப்பேன். அதுக்கு உதவியாக இருக்கட்டும் தான் இந்த ஆராய்ச்சி மணியை அமைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு மன்னர். சரியா, இதை நல்லா வாசித்து பாருங்கள். இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். நன்றி மாணவர்களே.